Hello everyone. Today's story The Mysterious Letter. Mysterious அப்படினா மர்மமான, letterனா கடிதம், மர்மமான கடிதம். One rainy afternoon, Sarah was sitting by the window reading a book. ஒரு மழைக்கால மத்தியானம் சாரா ஜன்னல் ஓரமாக அமர்ந்து புக்கு படித்து கொண்டிருந்தா. ஸோ வாஸ் சிட்டிங். ஓகே, படித்து கொண்டிருந்தாள் அப்படிங்கிறதுனால சிட்டிங். அது கொஞ்ச நேரம் நடக்கிற செயல், படிச்சுட்டு இருந்தா, அதனால் ஐஎன்ஜி சிட்டிங் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே, ரீடிங்கே புக்கு படிச்சுட்டு இருந்தா. வென் ஷீ ஹியர் த சவுண்ட் ஆஃப் த மெயில் ஸ்லாட் கிளாட்டரிங் அப்படின்னா மெயில் ஸ்லாட் தட்டுற சத்தம் அவளுக்கு கேட்டுச்சு. ஓகே, கிளாட்டரிங் அப்படின்னா என்னென்னா தட்டுறது. ஓகே, அதோட சவுண்டு கேட்டுச்சு. ஷீ லுக்ட் அப் சர்ப்ரைஸ்ட். அவள் ஆச்சரியமாக லுக்ட் அப் அப்படின்னா நிமிர்ந்து பார்த்தா. ஓகே, இட் வாஸ் அன்யூஷுவல் டு கெட் மெயில் அட் திஸ் டைம் ஆஃப் டே. இது யூஷுவல் அப்படின்னா வழக்கமாக, அன்யூஷுவல் அப்படின்னா வழக்கம் இல்லாதது. இட் வாஸ் அன்யூஷுவல் டு கெட் மெயில் அட் திஸ் டைம் ஆஃப் டே. இந்த நாளில், இந்த டைமில் மெயில் வர்றது வழக்கத்துக்கு மாறாக இருந்துச்சு. Curious, she walked over to the door and picked up the letter lying on the floor. அப்படின்னா curious, ஆர்வத்தோட அவள் கதவுக்கு பக்கத்தில் போய் picked up அப்படின்னா எடுக்கிறது, the letter lying on the floor அப்படின்னா தரையில் கிடக்கிற, laying அப்படின்னா நம்ம படுக்கிறது, தரையில் கிடந்ததை அவள் எடுத்தா. ஓகே, the envelope was old and a bit yellow. envelope அப்படின்னா அந்த லெட்டர் இருக்குல்ல, அந்த லெட்டர் தான் நம்ம envelope அப்படின்னு சொல்லுவோம். அது ரொம்ப பழசாக இருந்து, was old and a bit yellow. அது கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருந்துச்சு. as if it had been sitting somewhere for a long time. அது எங்கேயோ ரொம்ப நாளாக இருந்த மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப நாளாக ஒரே இடத்துல இருந்த மாதிரி ரொம்ப பழசாக மஞ்சள் கலரில் இருந்துச்சு. There was no written address. அதில் எந்த ஒரு ரிட்டன் அட்ரஸுமே இல்லை. ரிட்டன் அட்ரஸ்னால் திருப்பி அனுப்பக்கூடிய அந்த அட்ரஸ் எதுவுமே அதில் இல்லை. சாராஸ் நேம் written in beautiful old fashioned handwriting. அது சாராவோட பேர் மட்டும்தான் எழுதியிருந்துச்சு. ஓல்டு ஃபேஷன், பழைய காலத்தில் அழகாக எழுதியிருக்கக்கூடிய ஒரு அழகான கையெழுத்தில் எழுதப்பட்டிருந்துச்சு. அது மட்டும்தான் அந்த லெட்டரில் இருந்துச்சு. She turned the envelope over. அதை திருப்பி பார்த்தா. and noticed a wax seal with a letter M stamped on it. அதை திரும்பி பார்த்தப்போ நோட்டீஸ், அவள் நோட் பண்ணா. என்ன நோட்டீஸ் அப்படின்னா, அவள் எதை பார்த்தா அப்படின்னா a wax seal. wax seal அப்படின்னா என்னென்னா மெழுகு முத்திரை. வேக்ஸ்னா மெழுகு, சீல்னா முத்திரை, மெழுகு முத்திரை, எம் என்ற எழுத்தில் செய்யப்பட்ட ஒரு முத்திரை அதில் இருந்ததை பார்த்தா அந்த லெட்டரில். Sarah felt a small thrill of excitement as she opened the letter. அந்த கடிதத்தை ஓப்பன் பண்ணும்போது சாரா ஒரு உற்சாகத்தை உணர்ந்தா. ஃபெல்ட், ஃபீலோட பாஸ்டன்ஸ்னால் ஃபெல்ட்டை உணர்ந்தா. ஓகே, இன்சைட் வாஸ் அ சிங்கிள் பீஸ் ஆஃப் பேப்பர். உள்ளே ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் பேப்பர் தான் இருந்துச்சு, ஒரு சின்ன பேப்பர் மட்டும் இருந்துச்சு. த லெட்டர் வாஸ் ஷார்ட் அண்ட் மிஸ்டீரியஸ். அந்த லெட்டர் சுருக்கமாக இருந்துச்சு, ஆனால் மர்மமாக இருந்துச்சு. அதில் என்ன எழுதி இருந்துச்சுன்னா, டியர் சாரா, இஃப் யூ ஆர் ரீடிங் திஸ் தென் த டைம் ஹேஸ் கம். நீ இதை படிக்கும்போது அது நேரம் வந்துட்டு, இந்த லெட்டரை நீ படிக்கும்போது நேரம் வந்துட்டு அப்படின்னு எழுதியிருந்து. கோ டு த ஓல்டு ஓக் ட்ரீ இன் த பார்க் அட் சன்செட். நீ பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்குக்கு, ஓல்டு ஓக் ட்ரீ இந்த பார்க்கில் இருக்கக்கூடிய ஓல்டு பழைய காலத்து ஓக் ட்ரீக்கு சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமா, சன்செட் அப்படின்னா சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமா நீ போங்க அப்படின்னு அதில் எழுதியே இருந்துச்சு. ஓகே, எவ்ரி திங் வில் பி ரிவீல்டு அப்படின்னா எல்லாமே அங்கே உனக்கு வெளிப்படும். ரிவீல் அப்படின்னா வெளிப்படுத்துறது, ஒரு இது ரகசியமாக வச்சு அதை வெளிப்படுத்துறது தான் ரிவீல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எல்லாமே அங்கே வெளிப்படும் அப்படின்னு அதில் எழுதியிருந்து. தேர் வாஸ் நோ நேம் அட் த பாட்டம். அந்த பாட்டத்தில் எந்த பெயருமே எழுதலை. நோ க்ளூ as to who had written it. எந்த க்ளூவுமே இல்லை, யார் அது எழுதுனா அப்படிங்கிறதுக்கான எந்த க்ளூவுமே அதில் இல்லை. சாரா ரீட் த லெட்டர் அகெயின். அவள் மறுபடியும் இந்த லெட்டரை வாசித்தா. ஹெர் ஹார்ட் ரைசிங். அவள் ஹார்ட் இதயம் ரொம்ப துடிக்க தொடங்கிச்சு. ஹூ குட் ஹாவ் சென்ட் திஸ் அண்ட் ஒய். யார் இது எனக்கு அனுப்புனாங்க, எதுக்காக அனுப்புனாங்க.
ஷீ ஹேட் ஸோ மெனி கொஸ்டின், அவளுக்கு நிறைய கொஸ்டின் அவளுக்கு உள்ளேயே எழுந்துச்சு. பட் ஷீ நியூ ஷீ ஹேட் டு ஃபைண்ட் அவுட், ஆனால் அவளுக்கு தெரியும் அவள் கண்டிப்பாக அதை கண்டுபிடிப்பான்னு. ஆஸ் த டே வெண்ட் ஆன், அந்த நாள் அப்படியே போச்சு. சாரா குடின்ட் ஸ்டாப் திங்கிங் அபவுட் த லெட்டர், சாராவால் அந்த லெட்டரை பற்றி யோசிக்கிறத நிறுத்த முடியலை. குடின்ட் ஸ்டாப், குடின் ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம் நமக்கு தெரியும். பை த டைம் ஈவினிங் அரைவ்டு, சாயந்தரம் வந்துச்சு. ஷீ ஹேட் மேட் அப் ஹர் மைண்ட், அவளோட மைண்டை வந்து அவள் தயார்படுத்தினா. பட் ஷீ கிராப்ட் ஹர் கோட், கிராப்ட் அப்படின்னா நம்ம ஃபாஸ்ட்டாக போகும்போது ட்ரெயினில் டக்கு டக்குன்னு எல்லா பொருட்களையும் கொஞ்சம் பொருட்களை எடுப்போம்ல, ஹோல்டு பண்ணுவோம்ல, தேவையானதெல்லாம் எடுப்போம்ல, அந்த இதுதான் நம்ம கிராப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கிராப்ட் ஹர் கோட், அவளோட கோட்டை எடுத்துக்கிட்டா, அண்ட் அம்பர்லா அண்ட் ஹெடட் டு த பார்க், எடுத்துக்கிட்டு பார்க்குக்கு போனா. அப்போ கிராப்போட மீனிங் என்னென்னா, நம்ம போகிற நேரத்தில் அவசரமாக எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணுவோம்ல, தேவையானது, அதுதான் நம்ம கிராப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, த ரெயின் ஹேட் ஸ்டாப்டு, மழை நின்னது. அண்ட் த ஸ்கை வாஸ் டீப் ஆரஞ்ச் ஆஸ் த சன் பிஹேன் டு செட், அந்தி சாயிறும்போது, அதாவது சாயந்தரம் ஆகும்போது வானம் வந்து மஞ்சள் கலரில் வந்து ஆரஞ்சு நிறத்தில் மாற தொடங்கிச்சு. When Sarah reached the park, she immediately spotted the old oak tree. அவள் வந்து அந்த பூங்காவை போய் அடைஞ்சதும் உடனே அந்த பழைய ஓக் மரத்தை வந்து அவள் கண்டுபிடிச்சிட்டா. இட் வாஸ் த லார்ஜஸ்ட் ட்ரீ இந்த பார்க், அந்த பார்க்லேயே இதுதான் ரொம்ப பெரிய மரம். வித் திக் பிரான்ச்சஸ் தட் சீம் டு ரீச் அவுட் இன் ஆல் டைரக்ஷன், அதோட திக்கான பிரான்ச், அதோட கிளைகள் வந்து பூங்காவில் எல்லா இடத்துலையுமே எட்டி பார்த்து ரீச் அவுட் போய் இருந்துச்சு, எல்லா டைரெக்ஷன்லையுமே ரீச் ஆகிருந்துச்சு. ஷீ ஸ்டுட் தேர், ஸ்டுட் அப்படின்னா என்னென்னா ஸ்டாண்டோட பாஸ்டன்ஸ் தான் ஸ்டுட். அவள் அங்கே வெயிட் பண்ணா, அவள் அங்கே நின்னா, ஸ்டுட் அப்படின்னா நின்னா, ஸ்டுட் தேர் வெயிட்டிங் அன்ஷுவர் ஆஃப் வாட் டு எக்ஸ்பெக்ட், எதை எதிர்பார்த்து நிற்கணும் அப்படின்னு தெரியாமல் காத்திருந்தா. ஷுவர் ஆஃப் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படிங்கிறது நம்ம ஷுவர், அன்ஷுவர் அப்படின்னா தெரியாததுனால. ஸோ எதுக்காக வெயிட் பண்ணுறோம், எதை எக்ஸ்பெக்ட் அப்படின்னா எதை எதிர்பார்த்து வெயிட் பண்ணணும்னு தெரியாமையே காத்திருந்தா. ஓகே, சடன்லி திடீரென ஷீ ஹியர்ட் ஃபுட் ஸ்டெப் பிஹைண்ட் ஹர், அவளுக்கு பின்னாடி ஃபுட் ஸ்டெப் ஒருத்தவங்களோட காலடி சத்தம் வந்து கேட்டது. ஷீ டேர்ன்ட் அரவுண்ட் அண்ட் சா அன் எல்டர்லி மேன் அப்ரோச்சிங், வந்து திரும்பி பார்த்தா ஒரு முதியவர் வந்து அவளை நெருங்கி வர்றதை கண்டா. அப்ரோச்சிங் ஹர் அப்படின்னா அவளை பார்த்து வர மாதிரி பார்த்தா. ஹீ வாஸ் வியரிங் எ லாங் கோட் அண்ட் அ கேட் அண்ட் இன் ஹிஸ் ஹேண்ட் ஹீ ஹெல்ட் எ ஸ்மால் பாக்ஸ், அவர் வந்து ஒரு லாங்கான ஒரு கோட்டு போட்டிருந்தார், நீளமான கோட்டு போட்டிருந்தார், தொப்பி வச்சுருந்தார். அவரோட கையில் வந்து ஒரு சின்ன பாக்ஸை வந்து வச்சுருந்தார். ஹோல்டு அப்படின்னா நம்ம கையில் வச்சுருக்கிறது, ஹெல்டு வந்து அதோட பாஸ்டன்ஸ். ஓகே, வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்கிறதுனால ஹெல்டு போட்டிருக்கோம். ஓகே, ஹீ ஸ்மைல்டு கைண்ட்லி அட் சாரா அண்ட் ஸ்டாப்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹர். ஹீ ஸ்மைல்டு கைண்ட்லி, அவர் வந்து கைண்ட்லி அப்படின்னா அவர் கனிவாக அவர் புன்னகைச்சு சிரித்து அவளுக்கு முன்னாடி வந்து நின்னார். ஓகே, யூ கேம் ஹீ செட், நீ வந்துட்ட அவர் சொன்னார். ஆஸ் இஃப் ஹீ ஹேட் பீன் எக்ஸ்பெக்டிங் ஹர், அவள் வந்து அவளை எதிர்பார்த்த மாதிரியே அப்படி சொன்னார், எதிர்பார்த்ததை போலேயே நீ வந்துட்ட அப்படின்னு சொன்னார். சாரா நோடட் ஸ்டில் கன்ஃபியூஸ்டு, நோடட் அப்படின்னா தலையாட்டுறது, கன்ஃபியூஸ்ட் அப்படின்னா குழப்பத்தோடைய தலையாட்டினா. ஹூ ஆர் யூ, நீங்கள் யார்? டிட் யூ சென்ட் த லெட்டர், நீங்கள் தான் லெட்டர் அனுப்புனீங்களா? த மேன் சக்கிள்ட் சாஃப்ட்லி, சக்கிள்ட் அப்படின்னா மீனிங் என்னென்னா மெதுவாக சிரிக்கிறது தான் சக்கிள்டு, சக்கிள்டில் சக்கிள்டு அப்படி சொல்லுவோம். ஓகே, ஐ டிடன்ட் சென்ட் த லெட்டர், நான் வந்து அந்த கடிதத்தை அனுப்பலை. பட் ஐ நியூ, எனக்கு தெரியும். யூ வுட் ரிசீவ் இட், நீங்கள் வந்து உங்களுக்கு அது கிடைக்கும்னு எனக்கு தெரியும். மை நேம் இஸ் மிஸ்டர் மோகன், என்னோடய பேர் மோகன். ஐ நியூ யுவர் கிராண்ட் மதர் மெனி இயர்ஸ் அகோ, எனக்கு உங்கள் பாட்டியை ரொம்ப வருஷமாக தெரியும். ஷீ லெஃப்ட் சம்திங் ஃபார் யூ, அவங்க உனக்காக எதையோ விட்டு சென்றிருக்காங்க. சம்திங் தட் ஹேஸ் பீன் வெயிட்டிங் அன்டில் நவ், அது இது வரைக்கும் உங்களுக்காக காத்துட்ருக்குது. ஹீ ஹேண்டட் சாரா த ஸ்மால் பாக்ஸ், அந்த சிறிய பெட்டியை வந்து சாரா கிட்ட கொடுத்தாங்க. இட் வாஸ் பியூட்டிஃபுல்லி carved ஃப்ரம் wood with the same M engraved on the top as the wax seal on the letter. அப்படின்னா இது வந்து carved அப்படின்னா அதோட மீனிங் என்னென்னா ஒரு வுட்டில் மரத்தில் செதுக்கி வச்சுருப்பாங்கள்ல, அதுதான் carved அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ரொம்ப அழகாக மரத்தால் செதுக்கப்பட்டிருந்தது. வித் சேம் எம், அதாவது ஆல்ரெடி எம்ங்கிற ஒரு லெட்டர் வந்து அந்த லெட்டரில் பதிஞ்சிருந்த கடிதத்தில் இருந்ததில் அதே மாதிரி இங்கே
அதில் அதே மாதிரி அப்படின்னு சொல்கிறதுனால சேம் எம் என்கிரேவ்ட் ஆன் த டாப் அஸ் த வேக்ஸ் சீல் ஆன் த லெட்டர். அந்த லெட்டரில் இருந்தது மாதிரியே இதுலேயும் இருந்துச்சு. சாரா கேர்ஃபுல்லி ஓப்பன் த பாக்ஸ், கவனமாக அதை ஓப்பன் பண்ணா. அண்ட் ஃபவுண்ட் எ லாக்கெட் இன்சைட், அதுக்கு உள்ளே வந்து ஒரு லாக்கெட் இருந்ததை பார்த்தா. ஃபைண்டோட பாஸ்டன்ஸ் தான் ஃபவுண்டு. த லாக்கெட் ஹேட் அ பிக்சர் ஆஃப் ஹர் கிராண்ட் மதர் ஆஸ் அ யங் விமன் ஸ்மைலிங் அண்ட் எ ஃபுல் ஆஃப் லைஃப். அப்படின்னா என்னென்னா, அந்த லாக்கெட்டில் வந்து ஒரு பிக்சர், அவங்க கிராண்ட் மதரோட பிக்சர் இருந்துச்சு. அது எப்படின்னா ஆஸ் எ யங் உமன், அது வந்து ஒரு யங் உமனான இளம் பெண்ணாகவும், ஒரு ஸ்மைலிங் புன்னகையுடனும், ஃபுல் ஆஃப் லைஃப் அப்படின்னா ஒரு உயிரோடு இருக்கிற மாதிரியே அந்த ஃபோட்டோ வந்து இருந்துச்சு. தேர் வாஸ் ஆல்சோ எ ஃபோல்டட் நோட் இன்சைட் த பாக்ஸ், அதுக்குள்ளே மடித்து வச்சு ஒரு நோட்டும் இருந்துச்சு. ஃபோல்டட் அப்படின்னா மடிக்கிறது, ஓகேவா. வித் த ட்ரம்பிளிங் ஹேண்ட்ஸ் சாரா அன்ஃபோல்டட் த நோட். இட் ரீட். வித் ட்ரம்பிளிங் ஹேண்ட்ஸ், ட்ரம்பிளிங் அப்படின்னா நடுங்கிற கையோடி, சாரா அன்ஃபோல்டட் த நோட், அந்த நோட்டை வந்து விரிச்சா. இட் ரீட், அதில் என்ன இருந்துச்சுன்னா, ஃபார் மை கிராண்ட் டாட்டர், என் அன்பான பேத்திக்கு, this locket has been passed down through our family for generation. நம்ம குடும்பத்துக்கு ஜென்ரேஷன், தலைமுறையாக இந்த லாக்கெட் வந்து பாஸ் ஆகி போய்கிட்டே இருக்குது. இன்சைட், உள்ள, இட் ஹோல்ட்ஸ் நாட் ஒன்லி மெமரிஸ் பட் த ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜ் யூ வில் நீட் இன் த ஃப்யூச்சர். இது வந்து மெமரிக்காக, நினைவுக்காக மட்டும் இல்லை, உங்களுக்கு எதிர்காலத்தில் தேவைப்படக்கூடிய வலிமைக்காகவும் தைரியத்தையும் இது கொண்டிருக்கு, இந்த லாக்கெட் வந்து வச்சுருக்கு. ஓகே, ஆல்வேஸ் ரிமெம்பர், ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, யூ ஆர் அ பார்ட் ஆஃப் சம்திங் கிரேட்டர் தேன் யூ நோ. நீ வந்து உனக்கு தெரிஞ்சதை விட உயரமாக இருக்கக்குள்ள ஒரு பார்ட்டாக நீ இருக்க, ஒரு அங்கமாக நீ இருக்க. உனக்கு தெரிஞ்சதை விட கிரேட்டர் தேன் யூ நோ அப்படின்னா உனக்கு தெரிஞ்சதை விட பெருசாக ஒரு இதோட பார்ட்டாக நீ இருக்கிற. பார்ட் அப்படின்னா ஒரு அங்கமாக நீ இருக்கிற. லவ் கிராண்ட்மா, அன்புடன் பாட்டி அப்படின்னு எழுதியிருந்துச்சு. டியர்ஸ் ஃபில்டு சாராஸ் ஐஸ், கண்ணில் கண்ணீரோடி. ஆஸ் ஷி ரியலைஸ் ஹவு ஸ்பெஷல் த கிஃப்ட் வாஸ், அது எவ்வளவு உயர்ந்த கிஃப்ட் அப்படின்னு ரியலைஸ் அப்படின்னா உணர்ந்தா. ஓகே, ஷி லுக்ட் அப் at Mr. Mohan, who was watching her with a gentle smile. ஜென்டில் ஸ்மைல் அப்படின்னா மெதுவான சின்ன சிரிப்போடு அவளை பார்த்துட்டு இருந்த அந்த மோகனை வந்து அவன் நிமிர்ந்து பார்த்தா. யுவர் கிராண்ட் மதர் வாஸ் அ ரிமார்க்கபிள் விமன். அவர் சொன்னார், உங்கள் பாட்டி வந்து ரிமார்க்கபிள் அப்படின்னா குறிப்பிடத்தக்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ரிமார்க்கபிள்னு சொல்லுவோம். ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விமன் அவங்க. ஹீ செட் சாஃப்ட்லி அப்படின்னா அவங்க சாஃப்டாக சொன்னாங்க. ஷீ நியூ யூ வுட் ஒன் டே நீட் திஸ். அவளுக்கு தெரிஞ்சிருந்து இந்த லாக்கெட் வந்து ஒரு நாள் அவளுக்கு தேவைப்படும் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சிருந்து அவர் சொன்னார், கீப் இட் க்ளோஸ், அது உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் வென் த டைம் கம்ஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் ட்ரூ பவர். நேரம் வரும்போது இதோட உண்மையான பவரை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா புரிஞ்சுக்கிடுவீங்க அப்படின்னு அவர் சொன்னார். Sarah nodded, feeling a deep connection to her grandmother and the mystery of the locket. சாரா வந்து நோடர்னா தலையசைக்கிறது, அவளோட பாட்டியோட ஆழமான தொடர்பையும் அந்த லாக்கெட்டோட மர்மத்தையும் அவள் உணர்ந்தா. ஃபீலிங் அப்படின்னா உணர்றது. ஓகே, டீப் கனெக்ஷன் அப்படின்னா ஆழமான தொடர்பு. டு ஹர் கிராண்ட்மதர், அவளோட கிராண்ட்மதரோட ஆழமான தொடர்பை உணர்ந்தா. அண்ட் த மிஸ்ட்ரி ஆஃப் த லாக்கெட்டோட மர்மத்தையும் உணர்ந்தா. Okay, she thanked Mr. Mohan, who nodded and walked away, disappearing into the shadow of the park. பூங்காவோட அந்த நிழலில் மறைஞ்சு தலையசைச்சு நடந்த மோகனுக்கு அவள் வந்து நன்றி சொன்னான். ஓகே, as Sarah stood under the oak tree, சாரா வந்து அந்த ஓக் ட்ரீ அப்படின்னா அந்த கருவேல மரத்துக்கு கீழே அவள் வந்து நின்றுட்டு இருந்தா. ஹோல்டிங் த லாக்கெட் க்ளோஸ் டு ஹர் ஹார்ட், அவளோட இதயத்துக்கு பக்கத்தில் லாக்கெட்டை இப்படி அவள் இதயத்தோடு அணைச்சி வச்சுட்டு அவள் என்ன நினச்சான்னா, ஷீ நியூ தேட், அவளுக்கு தெரிஞ்சிருந்து, திஸ் வாஸ் த ஒன்லி பிகினிங் ஆஃப் த நியூ சாப்டர் இன் ஹர் லைஃப், அவளோட வாழ்க்கையோட புதிய அத்தியாயத்துக்கான ஆரம்பம் அப்படின்னு அவள் நினச்சா. வாட் ஹர் கிராண்ட்மதர் ஹேட் லெஃப்ட் ஹர் வாஸ் மோர் தேன் ஜஸ்ட் அ ஃபேமிலி எலூம்.
அப்படின்னா அவளோட பாட்டி வந்து ஒரு குலதெய்வத்தை விட அதிகமான ஒன்று அவளுக்காக விட்டுட்டு போயிருக்காங்க. எலூம் அப்படின்னா இந்த HEIR அதோட ப்ரொனவுன்சியேஷன் வந்து ஏ அப்படின்னு சொல்லுவோம். லூம், எலூம். ஓகே, அப்படின்னா குடும்ப தெய்வம், ஃபேமிலி எலூம். ஓகே, குலதெய்வத்தை விட அதிகமாக இருந்து. இட் வாஸ் அ சிம்பிள் ஆஃப் ஸ்ட்ரென்த், லவ் அண்ட் த அன்னோன் அட்வென்ச்சர்ஸ் தட் லே அக்கர்டு அப்படின்னா அது வலிமை, அன்பு மற்றும் அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அன்னோன் அப்படின்னா அறியப்படாத, அட்வென்ச்சர் அப்படின்னா சாகசங்களுடைய ஒரு சின்னமாக அது இருந்துச்சு. ஓகே, இவ்வளோ தான் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் வந்து நம்ம நிறைய நியூ வெக்காபுலரிஸ் லேர்ன் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இது அடுத்த லெவல் நினச்சிக்கோங்க. வெக்காபுலரிஸ்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து மறுபடியும் அந்த வெக்காபுலரிஸை நிறைய சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.